அனைவருக்கும் வணக்கம். குடும்ப கதை பகுதி 9. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே என்ற தொடர்கதை இப்பொழுது தொடரப்போகும் நான் உங்கள் சுகந்தி. ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க இந்த தொடர்கதை உங்களுக்கு தினமும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அத்தனை பார்ட்ஸுமே உங்களுக்கு வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வழக்கம் போல இரவு உணவுக்கு புழுங்கல் அரிசி கஞ்சியைத்தான் அவர் சாப்பிட்டு விட்டிருந்தார். பாதி அளவுதான் அன்று அவரால் சாப்பிட முடிந்தது. மீதியை டம்ளரில் விட்டுவிட்டு எழுந்து கையை கழுவி வாயை துடைத்து கொண்டு நேரே தனது அறைக்குள் வந்து கட்டிலின் மீது உட்கார்ந்து விட்டார். உடம்பின் அசதி பாதி என்றால் உள்ளத்தில் குழப்பம் ஏற்படுத்திய சலிப்பு பாதி காரணமாக அவருக்கு மிகவும் ஓய்ச்சலாக இருந்தது. வெகு நேரம் படுக்கை மீது அமைதியின்றி ரத்னசாமி புரண்டு கொண்டிருந்தார். இன்னும் சில நாட்களில் அவரது மகளின் திருமணம் நடக்கவிருந்தது. உள்ளூர பெருத்த மகிழ்ச்சி என்றாலும் அவ்வப்போது அவர் மனதை சில சந்தேகங்கள், சிறு கவலைகள் உறுத்தி கொண்டிருந்தன. திருமணத்தை தானே எடுத்து நடத்தப் போவதாக நரேந்திரன் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டிருந்தபடி விரைவாக செயல்பட்டு கொண்டிருந்தான். நிச்சயதார்த்தம் என்று தனிப்பட்ட நிகழ்ச்சி தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டிருந்தான். திருமண அழைப்பிதழ் அச்சடிக்க அவரிடம் சில விவகாரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள காரை கொண்டு அனுப்பி தனது பங்களாவிற்கு அவரை அன்று மாலை வர சொல்லியிருந்தான். வரவேற்பறையில் மெத்தென்று ஒரு சோஃபாவில் சாய்ந்து கொண்டு கண்களை நாலா பக்கமும் ஓடவிட்டு உட்கார்ந்திருந்தார் ரத்னசாமி. அலுவலக உடையை களைத்துவிட்டு வேட்டி சட்டையில் மாடியில் நின்று இறங்கி வந்த நரேந்திரன் அங்கே வந்து கலந்து கொண்டான். திருமண அழைப்பிதழை எழுத அவனது அந்தரங்க காரியதரிசியாக யோகநாதன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டார். இன்னார் மகளை இன்னார் மகனுக்கு என்ற விவகாரம் எல்லாம் எழுதி முடித்த பின்னர் கல்யாணம் திருத்தணி கோவில் மண்டபத்தில் நடப்பதாக இடத்தை குறிப்பிட்டதை கேட்டு ரத்னசாமி திடுக்கிட்டு போனார். நரேந்திரனை போல குறுகிய காலத்தில் ஓஹோ என்று முன்னேறி மிகவும் வசதியாக வாழத் தெரியாது போனாலும் ரத்னசாமி தனது சாமர்த்தியத்தால் முன்னுக்கு வந்தவர். பற்றாக்குறையின்றி பதுசாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். நரேந்திரனுக்கு பெண் கொடுக்க போகிறோம் என்றது மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசை வந்து விட்டிருந்தது. கல்யாணம் அவன் செலவில் தானே நடக்கப் போகிறது. நகரத்தில் உள்ள பிரபலமானதொரு கல்யாண மண்டபத்தில் திருமணத்தை தடபுடலாக நடத்த ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். வியாபார உலகில் முக்கியமானவர்களும் வந்து வாழ்த்த மண்டபம் கொள்ளாது வந்து நிறைந்து விட்டிருக்கும் அத்தனை பேருக்கும் சிறப்பான கல்யாண சாப்பாடு போட்டு மாலை ரிசப்ஷன், பரதநாட்டியம் கச்சேரி, இரவு பிரபல வித்வான்களின் நாதஸ்வர இசையும் வைத்து ஜமாய்த்து விட வேண்டும். இது மாதிரி கல்யாணம் சமீபத்தில் யார் வீட்டிலும் நடந்ததில்லை என்று பார்த்தவர்கள் பிரமிக்க வேண்டும் என்றெல்லாம் பல கற்பனைகள் அவருக்கு. கோவில் மண்டபத்தில் கல்யாணமா? அவருக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. அதை புரிந்து கொண்டவன் போல நரேந்திரன் புன்னகைத்தான். ஏதாவது ஒரு கோவிலில் என் கல்யாணம் மிக மிக எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்பது என் தாயின் விருப்பம். அதனாலே தான் இந்த முடிவு என்றான். ஆமாம், மறைந்து போன பெரியவங்க விருப்பப்படித்தானே செய்யணும். அதனால என்ன, கல்யாணத்தை கோவிலில் வைத்துக்கொண்டு ரிசப்ஷன் சென்னையில் வைத்து கொள்ளலாமே என்றார். என் கல்யாணத்தில் ரிசப்ஷன் கிடையாது. கல்யாணமான கையோடு அங்கிருந்தே நாங்கள் மைசூருக்கு காரில் தேனிலவுக்கு கிளம்ப போவதாக ஏற்பாடு என்றான் நரேந்திரன். அதற்கு மேல் அவரால் குறுக்கே எதுவுமே பேச முடியவில்லை. எப்படியோ போகட்டும், கங்காவின் கழுத்தில் 3 முடிச்சுகள் விழுந்தால் போதும் என்றவாறு தலையை அசைத்து எல்லா ஏற்பாடுகளையும் ஆமோதித்தார். பூரணி, எல்லாருக்கும் காஃபி டிஃபனுக்கு ஏற்பாடு செய் என்று நரேந்திரன் குரல் கொடுத்த பொழுது உள்ளேருந்து வந்த அந்த உறவுக்கார பெண்ணை கவனித்தார். மனதிலே சுருக்கென்றதொரு சந்தேகம் முள்ளாக வேதனையுடன் நெருடியது. யார் இந்த பூரணி? இடுப்பிலே கொத்து சாவியும் முகத்திலே பணக்காரத்தனமும் தெரிகிறதே, இவள் யார்? அவனது மாமன் மகள் என்று அரைக்குறையாக கேள்விப்பட்டிருந்தார். உறவு பெண் இருக்கும் பொழுது அவளை ஒதுக்கிவிட்டு எப்படி இன்னொரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு இளம் பெண் இங்கே இன்னும் எவ்வளவு காலம் தங்கியிருப்பா அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறார். கை கழுவும் பீங்கான் அருகே எழுந்து சென்ற பொழுது நரேந்திரனிடம் அவராகவே ஆரம்பித்தார்.
பாவம் பூரணிக்கு தாய் தந்தை இருவரும் இல்லை போலிருக்கு என்று அவர் சொல்ல லேசாக முறுவலித்தான் நரேந்திரன். அவரது கேள்வியின் முழு அர்த்தமும் அவனுக்கு நன்றாகவே விளங்கிவிட்டது. பூரணி உண்மையில் என் மாமன் மகன் அல்ல. கேட்பவர்களுக்கு அப்படி சொல்லி வைத்திருந்தேன். அப்படியா? திகைப்புடன் கேட்டார் ரத்னசாமி. அவரது குழப்பம் இன்னும் அதிகமாகியது. எனக்கு ஒரு சமயம் உதவி செய்து உயிரை காப்பாற்றி தந்தவர் இவளது தாத்தா. அவர் இறந்ததும் இவள் அனாதையாகி விட்டதால் ஆதரவு தந்து என் பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன், பாதுகாப்பாக என்றான். எச்சிலை விழுங்கிக் கொண்டார் ரத்னசாமி. பாதுகாப்பு என்றால் என்ன அர்த்தம்? பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒரு சமயம் நெருக்கமானதொரு தொடர்பு ஏற்கனவே இவர்களுக்கு இடையே ஏற்பட்டு விட்டிருக்கிறதோ என்னவோ. பணம் நிறைய வந்ததும் மனிதனுக்கு கூடவே பந்தாக்களும் வந்து சேர்ந்து விடுவது உலக இயல்புதானே. இவனுக்கு என்னென்ன பழக்கங்கள் ஏற்கனவே இருக்கிறதோ யார் கண்டார்கள் என்று நினைத்தார். ஒப்புதல் கொடுத்தாகிவிட்டது. இனி வாக்கு பிறள முடியாதே. மனைவி என்ற உரிமை கங்காவுக்கு வந்ததும் பூரணி இடுப்பில் தொங்கும் கொத்துசாவி தானே இடம் மாறிவிடும். பின்னர் மெல்ல பூரணியை அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற முடியாமலா போய்விடும். ஒரு சமயம் பூரணி அவளது ஆசை நாயகியாக இருந்து தொலைத்திருந்தால் ஐயோ, உடனடியாக அவளை கிளப்பிவிட முடியாதே. இவைகளை எல்லாம் பற்றி இப்பொழுது சிந்தித்து என்ன பயன்? ஆண் பிள்ளை நரேந்திரன் பணத்தில் புரளுகிறான். அந்த திமிர் ஆசைக்கு ஒருத்தி, அந்தஸ்துக்கு ஒரு மனைவியும் வைத்து வாழ விரும்பியிருந்தால் அவர் முட்டுக்கட்டை போட முடியுமா? கங்காதான் பொறுமையாக இருந்து இந்த சங்கடங்களை சமாளிக்க வேண்டும். இது ஒரு அந்தரங்கமான சங்கதி. ஒரு தாய் மகளிடம் சொல்ல வேண்டிய ஆலோசனை. அவர் ஒரு தந்தை மகளிடம் வீட்டு நிர்வாகத்தை பற்றி கூட மனம் விட்டு பேசியவர் இல்லை. இப்பொழுது திடீரென்று பூரணியை பற்றி வெளிப்படையாக தமது சந்தேகத்தை மகளிடம் எப்படி சொல்லிக் கொள்ள முடியும் என்று நினைத்தார். மேல் துண்டால் கையை துடைத்து கொண்டு மறுபடியும் வரவேற்பு அறை சோபாவில் வந்து உட்கார்ந்து கொண்டார். கல்யாணத்தை எளிமையாக நடத்துவது உங்க பிரியம், எனக்கு மறுப்பு இல்லை. ஒரு ஞாபகத்துக்கு வீடியோ கேமராவில் பிடிச்சி வச்சு கொள்வது நல்லதில்லையா என்றார் அவர். அதற்கென்ன, அப்படியே செய்துவிடலாம். உங்களுக்கு ஒரு பிரதி எடுத்து தந்துவிட ஏற்பாடு செய்துடுறேன். மகிழ்ச்சி தானே என்றான் நரேந்திரன். எனக்கு என்னத்துக்கு? எங்கள் வீட்டில் வீடியோ பெட்டி கிடையாதே, அதெல்லாம் வேண்டாம் என்றான். கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு ஒரு நல்ல கலர் டிவியும் வீடியோ பெட்டியும் வாங்கி எங்கள் பரிசாக தந்து விடுகிறோம். மகளை கட்டி கொடுத்துவிட்டு தன்னந்தனியாக நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது மகளின் திருமண படத்தை வீடியோவில் போட்டு பார்த்து திருப்தி அடையலாம். மெல்லிதாக சிரித்தான் நரேந்திரன். அன்று மாலை நடந்த எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு பெருமூச்சுடன் படுக்கையில் புரண்டார் ரத்னசாமி. சமையலறையை கங்கா சுத்தம் செய்யும் ஓசை கேட்டது. மெல்ல நடந்து அவள் கூடத்திற்குள் வரும் ஓசை தொடர்ந்தது. பாயை உதறி தரை மீது விரித்திருந்த தலையணையை தொப்பென்று போடும் சத்தமும் துல்லியமாக கேட்டது. வியாபாரம், பணம் சேர்ப்பது என்று வாழ்க்கையை எந்திரமாக்கி கொண்டிருந்தவருக்கு திடீரென்று மகளை பற்றி இரக்க சிந்தனை மனதை குடைத்தது. சூதுவாது எதுவும் தெரியாத பேதை பெண் கங்கா. அம்மா இறந்து போன பின்னர் வீட்டு பொறுப்பை ஏற்று அக்கறையுடன் நிர்வகித்து எதிர்த்து பேச தெரியாது அடக்கமாக வாழ்ந்து பழகிவிட்ட இவள் முதலாக அவரை சந்தித்த நரேந்திரன் வேறு. வியாபாரத்துறையில் முன்னணியில் நிற்கும் நரேந்திரன் வேறு. பணத்திமிரினால் அவர் மகள் கங்காவை அவன் ஆட்டி படைத்தால், என் எண்ணம் இது, என்ன எண்ணம் இது? தானே விரும்பி வந்து பெண் கேட்ட தானே மணந்து கொள்கிறான். கங்காவிடம் கடினமாக நடந்து கொள்ள மாட்டான். வெளியே ரொம்ப முரடு போல காண்பித்து கொள்ளும் இளைஞர்கள் எல்லாம் மனைவி என்று ஒருத்தி வந்துவிட்டால் அப்படியே அடங்கி போகிறார்கள். அவர் கூட சின்ன வயதில் ரொம்ப பிடிவாதக்காரராக இருக்கவில்லையா? மனைவி வந்ததும் எப்படி மாறிப்போனார்? பலவும் எண்ணி படுக்கையில் நின்று எழுந்து கூஜாவில் இருந்த நீரை கொஞ்சம் குடித்துவிட்டு மறுபடி தலையணை மீது சாய்ந்து கொண்டார். கூடத்தில் குழல் விளக்கை அணைத்துவிட்டு நடையில் விடி விளக்கை எரியவிட்டு பாயில் ஓரத்தில் அமர்ந்தபடி சுவரில் சாய்ந்து கொண்டிருந்தாள் கங்கா. அவளுக்கும் உறக்கம் வரவில்லை. மனதில் பல எண்ணங்கள் பொங்கி புரண்டு கொண்டிருந்தன. திருத்தணியில்தான் கல்யாணமாம். ரொம்ப எளிமையாக நடத்தப் போகிறாராம் மாப்பிள்ளை என அப்பா சொன்னபொழுது கங்கா புன்னகைத்தாள். எனக்கும் கூட ஆடம்பரமான திருமணத்திலே விருப்பம் இல்லையப்பா, மெல்லிய குரலில் வெட்கத்துடன் சொன்னாள். ரத்னசாமி உதட்டை கடித்து கொண்டார். இந்த பெண் இப்பவே நரேந்திரன் பேச்சுக்கு தலையாட்ட ஆரம்பித்து விட்டாள். தாலி கழுத்தில் ஏறியதும் என்ன செய்வாளோ
என்று முணுமுணுத்தபடி நகர்ந்தார். அது கங்காவுக்கு நன்றாக கேட்டது. முகம் சிவந்து போய் தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். திருமணத்திற்கு பின் கணவன் சொற்படி கேட்க வேண்டியது நியாயம்தானே என எண்ணியபடி காரியங்களை கவனிக்கலானாள். அதற்கு பின்னர் பாய்மேல் வந்து உட்கார்ந்தவளுக்கு எத்தனை சிந்தனைகள் இருக்காதா பின்னே. விடியற் காலை முகூர்த்தம் என்று அப்பா சொன்னார். மாங்கல்யம் சூட்டப்பட்டதும் மற்ற சம்பிரதாயங்கள் முடிந்தவுடன் அவள் கணவனுடன் படியேறி கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேக ஆராதனை செய்துவிட்டுத்தான் கல்யாண விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். வீட்டிலிருந்து தீர்த்தணிக்கு புறப்படும் முன்பே அவள் தனியாக ஒரு பெட்டியில் தேவைப்பட்ட புடவை மற்றவைகளை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அருகிலிருந்து நேரே மைசூருக்கு தேனிலவுக்கு அங்கிருந்து நேரே மைசூருக்கு தேனிலவுக்கு புறப்பட வேண்டியிருக்கும் என்று அப்பா சொன்னாரே. இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாள். திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுமே அடுத்த 2 நாள் கழித்து நரேந்திரன் அங்கே வந்து அவளை தன்னுடன் காரில் அனுப்பி வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டான். கல்யாண புடவை நகைகள் அவளே பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியே அழைத்து போக விரும்புவதாக ரத்னசாமியின் உத்தரவை கேட்டு நின்றான். அவர் மறுக்கவில்லை. பூரண சம்மதத்துடன் அனுப்பி வைத்தார். காரை அவனேதான் ஓட்டினான். அவன் அருகே முன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பொழுது மேலே படாது சற்று எட்டி கதவோடு ஒட்டியபடிதான் உட்கார்ந்திருந்தாள். அதை பற்றி அவன் கண்டு கொள்ளாதது போல இருந்துவிட்டான். புடவை நகை கடைகளில் அவள் கண்களில் பட்டவைகளை பேராசையுடன் வாங்கி குவித்து கொள்ளவில்லை. அவள் கூரைப்புடவையை அவனே தேர்ந்தெடுத்தான். அவள் தன் உபயோகத்திற்கு 2 பட்டுச்சேலைகள் மட்டும் சாதாரண விலைக்குள் அடங்கியதாக தேர்ந்தெடுத்தாள். நகைக்கடையில் அவன் தனக்கு பிடித்தவைகளை வாங்கி முடித்தான். அவள் ஒரே ஒரு தங்க சரடை மட்டும் வாங்கி கொண்டாள். அம்மாவின் நகைகள் எனக்கு போதுமானதாக இருக்கிறது, அதிகம் வேண்டாம் என்ற பொழுது அவன் சிரித்தான். வைரம், தங்கம், பட்டு பனாரஸ் இவைகளுக்கு மேல் உங்களது தூய அன்பு மட்டும் எனக்கு கிட்டினால் போதும் என்று சொல்ல வேண்டுமென்ற ஆசை அவளுக்கு. ஆனால் நாக்கு புரள மறுத்தது. உண்மையில் அவள் உணர்வுகளுடன் அவளை உண்மையாக நேசிக்கும் கணவனுடன் கூடி வாழ இன்பமானதொரு வாழ்க்கை, இல்வாழ்க்கை. அவளுக்கு அது கிட்டுமா? ஆமாம். அந்த பூரணி தொடர்ந்து அவர்களுடன் அந்த வீட்டில் தங்கி இருப்பாளா? அப்படியென்றால் இனம் காணாத ஒரு கலவரம் அடிவயிற்றை பிசைய, இத்தனை எதிர்பார்ப்புகளின் நடுவே நெஞ்சை அழுத்தும் வேதனையின் பிடியில் உணர்வுகள் நொறுங்கி கண்கள் கலங்கி போய் கண்ணீர் முத்துக்கள் கழுத்தை நனைப்பதை உணர்ந்தாள். கல்யாண கூட்டம் மண்டபத்தில் அத்தனை இருக்கவில்லை. நரேந்திரனுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. மாப்பிள்ளை வீட்டார்களாக பூரணி, தாயம்மாள், தங்கப்பன் மூவரும் மட்டுமே வந்திருந்தனர். கல்யாணத்திற்கு ஐயா எடுத்து கொடுத்த பட்டு சேலையில் பெருமையாக வளைய வந்து கொண்டிருந்தாள் தாயம்மாள். காற்றோட்டமாக இருந்த வாசல் பக்கம் புது வேட்டி சட்டை அலங்காரத்தில் வாயில் வெற்றிலையில் குதப்பிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான் தங்கப்பன். கூடத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் உட்கார்ந்திருந்த மணமகளை அடிக்கொரு தடவை உள்ளே வந்து பார்த்துவிட்டு பற்களை காட்டி தன்னுள் சிரித்தபடி உலாவிக் கொண்டிருந்தான். நரேந்திரனது காரியதரிசி யோகநாதன் தன் குடும்பத்தாருடன் கல்யாணத்திற்கு முதல் நாளே அங்கு வந்து சேர்ந்து விட்டிருந்தார். கல்யாண ஏற்பாடுகளின் பொறுப்பு அத்தனையும் அவருடையதாக இருந்தது. சுள்ளென்று விடியலுக்குடனேயே புறப்பட்டு விட்டிருந்த கோடை சூரியனின் எரிச்சலில் பட்டு வேட்டி ஜிப்பாவில் வியர்த்து கொட்டிய வண்ணம் சமையலறைக்கும் வாசலுக்கும் பந்தலுக்கும் நடையாக நடந்தார் அவர். நரேந்திரனின் வியாபார நண்பர்கள் சிலர், அலுவலக ஊழியர்கள், அவர்களது மனைவி மக்கள் என்று பொறுக்கி எடுத்தார் போன்று கூட்டம் மண்டபத்தை நிறைத்து கொண்டிருந்தது. ரத்னசாமிக்கு உறவினர்கள், நண்பர்கள் என்று பலர் வந்துவிடவில்லை. திருத்தணியில் கல்யாணமா? விடியற்காலை முகூர்த்தமா? யாரால் அந்த வேளையில் அத்தனை தூரம் போக முடியும் என்று பலர் கல்யாண பத்திரிகையை வாசித்து பார்த்ததுமே திருமணத்தில் கலந்து கொள்ளும் முயற்சியை கைவிட்டு விட்டனர். ரத்னசாமிக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் கிடையாது. சுபாவத்தில் அவர் யாருடனும் ஒட்டாத பிறவி. அடிநாளிலே அவர் தனது உறவினர்களை நெருங்க விட்டதில்லை. தாம் உண்டு, தம் வியாபாரம் உண்டு என்று சுயநலத்துடன் வாழ்ந்தவர். அதனால் பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் என்று ஒரு பெருத்த கூட்டம் வந்துவிடவில்லை.
வியாபாரம் செய்த காலத்தில் தெரிந்தவர்கள் என்றிருந்த ஒரு சிலர் மட்டும் நாசுக்காக தனியே புறப்பட்டு வந்திருந்தனர். கிராமத்தில் தன்னந்தனியாக தவித்த அவரது ஒன்றுவிட்ட விதவை சகோதரி காயம்பூ பத்திரிகையை கண்டதும் 2 நாட்களுக்கு முன்னதாகவே வந்துவிட்டிருந்தாள். ஒரு காரணம் பற்றி அவளை வரவேற்று தம்முடன் வைத்துக்கொண்டு கல்யாணத்திற்கு காரில் அழைத்து கொண்டு வந்திருந்தார் அவர். திருமணத்திற்கு பின் காயம்பூவை தம்முடன் வீட்டில் தங்க வைத்து கொள்ள வேண்டுமென்று தீர்மானித்திருந்தார். மகள் கணவன் வீட்டிற்கு போனதும் அவரையும் வீட்டையும் கவனிக்க ஒரு ஆள் வேண்டுமே. காயம்பூ அந்த ஏற்பாட்டிற்கு முழு மனதுடன் ஒப்புக்கொண்டாள். அரை நாள் பட்டினியாக அந்த மழைக்கு அவளது மண் வீடு இடிந்து தலையில் விழுந்து விடுமோ என பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவளுக்கு நிம்மதியானதொரு வாழ ஒரு இடமும் வயிற்று நிறைய சோறும் கிடைப்பதென்றால் கசக்கவா செய்யும்? கல்யாணத்திற்கு பின்னர் அவர் வீட்டில் தொடர்ந்து தங்கியிருக்க போகும் அவள் மண்டபத்தில் ஒரு பக்கம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்த வண்ணம் அமைந்திருந்தாள். எல்லாம் சரிவர நடந்து கொண்டு வருவதை எண்ணி ரத்னசாமிக்கு பெருத்த மன திருப்தி. பட்டு வேட்டி ஜிப்பாவில் கசகசத்து கொண்டு கையில் இருந்த ஓலை விசிறியை ஆட்டியபடி இங்கும் அங்கும் பார்வையிட்டு கொண்டிருந்தார். மேடை மேல் இருந்த தனது மகளை பார்த்து உள்ளூர மகிழ்ந்து போனார். பிடித்தாலும் புளியங்கொம்பா பிடித்து விட்டிருக்கிறோம் என்றதொரு கர்வம் அவருக்கு அவர் மனதை கவ்வி கொண்டிருந்தது. மண்டபத்தை வியாபித்து கண்களை கரித்த புகையை அவர் பொருட்படுத்தவில்லை. காற்றே இல்லாத இருக்கும் மூச்சை திணற செய்ததையும் பற்றி அவர் கவலைப்படவில்லை. விடியற் காலை முகூர்த்தம் என்று அழைப்பிதழ் கண்டிருந்தபடி குறிப்பிட்ட நேரத்தில் கெட்டிமேளம் என்று புரோகிதர் ஓங்கி குரல் கொடுக்க, குழந்தைகளின் கூச்சல், பெண்களின் சிரிப்பு, வந்தவர்களின் பேச்சுக்குரல் அத்தனையும் அமுக்கிவிட்டு மண்டபம் அதிர கெட்டிமேளம் முழங்க நரேந்திரனின் அவரது மகளின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போடுவதைக் கண்டு ஆனந்தத்தில் கண்கள் பணிந்து போனார் அவர். பூரணி பின்னால் நாத்தியாக காமாட்சி விளக்கை கையில் வைத்து நிற்பதைக் கண்டு அவர் மனதில் குமுறி கொண்டிருந்த புகைச்சல் அடங்கி போனது. 10 பேர் முன்னணியில் பூரணியை அவன் தங்கையாக பாவித்ததை நிரூபித்து விட்டானே, இனியும் ஏன் அவளை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று ஆறுதல் அவருக்கு. மாலையும் கழுத்துமாக தம்மை முதலில் வந்து வணங்கி மணமக்களை மனதார வாழ்த்தினார் அவர். கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டார். காயம்பூவுடன் காரில் அவர் கோவிலுக்கு விரைந்து அங்கே மணமக்கள் வரவுக்காக முன்னதாகவே காத்திருந்தார். நரேந்திரனது அந்தரங்க காரியதரிசி குடும்பத்துடன் மணமக்கள் படியேறி கோவிலை மெல்ல அடைந்தனர். அபிஷேக ஆராதனையை முடித்து கொண்டு அவர்கள் அனைவரும் கீழே வருவதற்குள் கல்யாணத்திற்கு வந்தவர்கள் சாப்பாட்டை முடித்து கொண்டு ஊர் திரும்ப தயாராகிவிட்டிருந்தனர். திருமணத்திற்கு அமர்த்தப்பட்ட பஸ்ஸில் அலுவலக ஊழியர்கள் தங்களது குடும்பத்தை அடைத்து கொண்டு கிளம்பிவிட்டனர். காரில் வந்தவர்கள் வெற்றிலை பாக்கு பையை வாங்கி கொண்டு வேகமாக விடை பெற்று கொண்டு புறப்பட்டு விட்டனர். தாயம்மாள், தங்கப்பன், பூரணி மூவரும் மீதமுள்ள ஜாமான்களோடு ஊருக்கு திரும்பிவிட்டனர். அதற்கு பின் மண்டபம் காலியாக தெரிந்தது. மணமக்களும் யோகநாதனும் அவர் குடும்பத்தாரும் ரத்னசாமியும் காயம்பூவும் மட்டும்தான் இருந்தனர். மணமக்களுடன் உட்கார்ந்து சாப்பாட்டை முடித்து கொண்டு கையை கழுவி வாயை துடைத்து கொண்டு வாசலுக்கு வந்தார் ரத்னசாமி. குளிர்ச்சியான காற்று குளத்திலிருந்து வீசியது. அனுபவித்தபடியே நின்றார். மனம் பூரித்து போனார். மிக எளிய முறையில் திருமணம் நடந்து முடிந்தது. ஒரு வகையில் அவருக்கு நல்லதாகவே பட்டது. நகரத்திலே கல்யாணம் ஆடம்பரமாக சேர்ந்திருந்தால் பெண்ணின் தந்தை என்ற வகையில் பந்தலில் இங்கும் அங்கும் ஓடி வந்தவர்களை எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்து மிகவும் அலண்டு போயிருப்பார். இதயம் பலவீனமாகி நோயாளியாகி விட்டிருக்கும் என்று அந்த அலைச்சல் தாக்குப்பிடிக்க முடியாது சங்கதியாகி விட்டிருக்கும். வெற்றிலையை மென்று கொண்டே மெல்ல கூடத்திற்குள் வந்தார். அவரின் முன்னால் மருமகன் வந்து நின்றான். யோகநாதன் குடும்பத்தோடு நீங்கள் சென்னைக்கு திரும்பலாம். நானும் கங்காவும் கொஞ்ச நேரத்தில் மைசூருக்கு பயணப்பட போகிறோம். காரை நானே ஓட்டிக்கொண்டு போகப் போகிறேன். சரிதானே என்று புன்முறுவல் இருத்தார். காலையிலிருந்து மனதில் மூளையில் ஒரு பக்கம் லேசாக நெருடிக்கொண்டிருந்த அந்த சங்கதியை பட்டென்று சொல்லிவிட்டார் ரத்னசாமி. கோவிலில் கல்யாணத்தை உன் தாயாரின் விருப்பப்படி முடிச்சு கொண்ட. எனக்கு நிம்மதிதான். மைசூருக்கு புறப்படும் முன் திருமணத்தை இங்குள்ள பதிவு திருமண அலுவலகத்தில் பதிவு செய்து விடுகிறது நல்லதில்லையா என்று கேட்டார்.
தேவையா மாமா? கடவுளின் சாட்சியை விட சட்டத்தின் சாட்சிகள் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா? வேடிக்கையாக சிரித்தான் நரேந்திரன். மகளின் திருமணத்தை பல விதத்திலும் உறுதிப்படுத்துவதற்காக ரத்னசாமியின் உள்ளம் தவித்து கொண்டிருந்தது. அதுக்கில்ல மாப்பிள்ள, ஒரு சமயம் நீங்க வியாபார நிமித்தமா வெளிநாடு போக வேண்டி இருந்தா கங்கா கூட வரணும்னு விரும்பினா விசா வாங்க பதிவு திருமண சான்றிதழ் பெரிதும் உபயோகப்படுமே. இங்கே பதிவு செய்து கொள்ள சௌகரியமா இருப்பதால சொன்ன என்று முனகினார். கவலைப்படாதீங்க மாமா, நான் அதற்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கேன். அந்த அலுவலகத்தில் என் வரவை எதிர்நோக்கி அலுவலர்கள் இருக்கிறார்கள். அதை முடித்து கொண்டுதான் நான் மைசூருக்கு புறப்படுவதாக உத்தேசம் என்றார். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. சிறிது நேரம் கழித்து யோகநாதனுடன் அவரும் சென்று பதிவு திருமணத்தை முடித்து கொண்டு திரும்பிவிட்டனர். மணமக்கள் புறப்பட்டதும் யோகநாதன் குடும்பத்துடன் காயம்பூவை கூட்டிக் கொண்டு சென்னைக்கு நிம்மதியாக இல்லம் கிளம்பினார். அவர் வழிநெடுகிலும் அவர் மனம் பலவும் எண்ணி மகிழ்ச்சியில் கொந்தளித்து கூத்தாடியது. இனி அவர் கவலைப்பட தேவையே இல்லை. கோவிலில் எளிமையான திருமணம் நடத்திய போதிலும் சட்டத்தின் முன் வெகு உறுதியாகிவிட்டது. நரேந்திரன் பண திமிரினால் அவரது மகளை ஆட்டி படைக்க முடியாது. அழுத்தமான அந்த உறவை உடைத்துவிட்டு அவன் தன் இஷ்டப்படி நடக்க முடியாது. இரும்பு பிடியாக சட்டம் அவனை நன்றாக சிக்க வைத்து கொண்டு விட்டிருக்கிறது. மனதிற்குள் மகிழ்ந்தபடி அவர் ஊர் வந்து சேர்ந்தார். நிம்மதியாக சாப்பிட்டார், உறங்கினார், வீட்டில் வளைய வந்தார். ஒரு வார காலம் ஒரே நொடியில் ஓடிச் சென்று விட்டது. திகைப்பு கங்காவுக்கு. அது மறக்க முடியாத இனிய அனுபவம். நரேந்திரன் அவர்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டான். பிருந்தாவன் தோட்டத்தில் அவளை இங்கும் அங்கும் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்தான். மைசூரில் அவள் பார்க்க விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அவளை அழைத்துச் சென்றான். அவள் ஆசைப்பட்ட பொருட்களையெல்லாம் உடனுக்குடன் வாங்கி தந்தான். கங்காவின் மனம் பெருமையில் விம்பியது. நரேந்திரனை போன்ற அன்பான கணவன் அவளுக்கு கிடைத்தது எத்தனை பெரிய பாக்கியம் என்று நினைத்தாள். இதற்கு அவள் என்ன விதத்தில் ஈடு செய்ய முடியும் என்றதோ நினைப்பும் அவளுக்கு வந்தது. வீட்டிற்கு திரும்பியதும் கருத்துடன் அதை நிர்வகித்து கண்ணின் கருமணியைப் போல கணவனை பரிவும் பாசமுமாக கவனித்து கொண்டு அவனது இன்ப துன்பங்களை சமமாக பகிர்ந்து கொண்டு அவனது அன்பு மனைவியாக பண்பான பெண்ணாக அவள் நடந்து கொள்ளப் போகிறாள். இதுதான் அவள் இந்த பாக்கியத்திற்கு செய்யும் ஈடு. பற்பல எண்ணி பெருமூச்சு சரிந்தாள். மறுநாள் முழுவதும் கடைக்கு அலைந்து கொண்டிருந்ததிலேயே பொழுது கழிந்து போனது. பல இடங்களில் ஏறி இறங்கி அவள் மிகவும் களைத்து போய்விட்டிருந்தாள். அன்று இரவு அடித்து போட்டது போல் உறங்கி விட்டிருந்தாள். விடியற் காலையிலே ஊர் திரும்ப பயணப்பட வேண்டும் என்று அவன் சொல்லிவிட்டிருந்தான். வாங்கின சாமான்களை அவசரமாக பெட்டியில் திணித்து கொண்டு விடியும் முன் பயணத்திற்கு தயாராகுவதற்குள் அவள் மிகவும் சோர்ந்து போனாள். மைசூரில் இருந்து பெங்களூர் வரும் வரை அவள் காரின் கதவோரத்திலே சாய்ந்தபடி தூங்கி போனாள். பெங்களூரில் ஒரு ஹோட்டல் முன் காரை நிறுத்தி அவளை காஃபி பலகாரம் சாப்பிட அழைத்து சென்றான். இப்போதான் இந்த கதையில் பெரிய ட்விஸ்டே வரப்போகுது, ரெடியாக இருங்க. சென்னைக்கு வண்டியை ஓட்டும் முன் அவள் பக்கம் திரும்பி மெல்லிய குரலில் சொன்னான், நம்ம கல்யாணத்துக்கு உன் அப்பா அதை நமக்கு பரிசா தந்து விடுவார்னு எதிர்பார்த்தேன். திடுக்கிட்டு கங்கா கணவன் பக்கம் திரும்பி போனாள். எதை சொல்றீங்க? கவலையுடன் கேட்டாள். அந்த வைரப்பிள்ளையாரை பற்றி தான் சொல்றேன். அதை உன் தந்தை இனியாகிலுமாவது திரும்பி தந்து தம் செய்த பிசகுக்கு பிராயச்சித்தம் தேடிக் கொள்ளலாம் அல்லவா? ஆனால் மனிதர் லேசுப்பட்டவர் அல்ல, பெருத்த மோசடிக்காரர். தன் தந்தையை அவன் மட்டமாக பேசியது மனதில் குறுகுறுக்க தைக்கவே வேதனையிலும் வெட்கத்திலும் அவள் துவண்டு போனாள். என்ன பதிலை காணோம்? காரை ஒட்டிக்கொண்டே அவளை சிறிது கோபத்துடன் வெறித்தான். கங்கா நடுங்கி போய்விட்டாள். சற்று நேரம் முன்வரை காதலில் அவளுடன் குழைந்து கொஞ்சி பேசிய கணவன் இப்படி கடுமையாக அவளை அதட்டுகிறான். நெஞ்சு படபடக்க மேனி நடுங்க அவள் மெல்லிய குரலில் குழறினாள். உண்மையில் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பாவுக்கு ஏற்ற மகள் நீ. தப்பாமல் பிறந்திருக்க. என்னை ஏமாற்றி விட்டதாக உன் தந்தை நினைத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் ஏமாறப்போவது அவர்தான். என்ன சொல்லுகிறான் கணவன் என புரியாது குழப்பத்துடன் விழித்து கங்காவுக்கு அவன் முகத்தை பார்க்கவும் பயமாக இருந்தது. அவள் செய்த குற்றம் என்ன?
அவளை எதற்காக கடுமையாக கோபிக்கிறான்? புரியாது, பேசத் தோணாது, வழி முழுவதும் வேதனை நெஞ்சை குடைய காரின் கதவோரத்தில் ஒட்டிக்கொண்டு கண்களை மறைத்த கண்ணீரை விழுங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். கடவுளே, இது என்ன சோதனை! அவளது உள்ளம் ஓவென்று புலம்பிக் கொண்டிருந்தது. சுல் என்று வெயில் எதிர்த்த பிற்பகல் நேரம். சாலை ஓரத்தில் வண்டியை நிறுத்தினான் நரேந்திரன். முன்கூட்டியே ஓட்டலில் காஃபியை வாங்கி ஃப்ளாஸ்கில் நிறைத்து கொண்டு வந்திருந்தான். ஃப்ளாஸ்கை திறந்து 2 டம்ளர்களில் காஃபியை ஊற்றினான். டேஷ்போர்டில் சொருகி வைத்திருந்த பிஸ்கெட் பொட்டலத்தை எடுத்து திறந்து பிஸ்கெட்டை தட்டில் கொட்டி காஃபியுடன் அதை அவளிடம் நீட்டினான். சாப்பிடு, வீட்டுக்கு போவதற்குள் இருட்டிவிடும். வழியிலே ஓட்டலில் சாப்பிட நிறுத்த எனக்கு நேரமில்லை என்றான். அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி அவள் காரை விட்டு இறங்கினாள். முகத்தில் கலைந்து விட்டிருந்த முடியை சரி செய்து கொண்டாள். கொளுத்தும் வெயிலுக்கு சாலை ஓரத்தில் புளிய மரத்து நிழல் சுகமாக இருந்தது. அவன் கொடுத்த தட்டையும் டம்ளரையும் வாங்கி கொண்டு எதிரே தெரிந்த வயல் பக்கம் பார்வையை திருப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். பிஸ்கெட் நமத்து போய் விட்டிருந்தது. ஒன்றை எடுத்து காஃபியில் நினைத்து மெல்ல வாயில் திணித்து கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் தெரிந்த களத்து மேட்டு அருகே ஒரு சிறு ஓட்டு வீடு அருகே சிறு கிணறு ஒன்று காணப்பட்டது. நடுத்தர வயதான பெண் ஒருத்தி கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தாள். வைக்கோல் போருக்கு பின் இருந்து தெரிந்த ஒரு மனிதன் தன் தலையில் இருந்த முண்டாசை அவிழ்த்து தோளில் போட்டுக்கொண்டு கிணற்று அருகே வந்தான். வாளியில் அவள் நிறைத்து வைத்திருந்த தண்ணீரில் முகம் கை கால் கழுவிவிட்டு துண்டால் முகத்தை துடைத்து கொண்டான். வீட்டில் வாசலருக்கு அருகே வளர்ந்த நிழல் பரவி கொண்டிருந்த மரத்தடியில் கிடந்த கயிற்றுக்கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டான் அவன். உள்ளே சென்ற அந்த பெண் அலுமினிய தம்ளரில் ஒன்றில் நீரோ மோரோ கொண்டு வந்து கொடுக்க சாப்பிட்டு விட்டு கால்கள் ஆட்டிக்கொண்டே கட்டிலில் அமர்ந்தபடி ஏதோ அவன் சொல்ல சிரித்து கொண்டு அவள் கட்டிலின் காலடியில் அமர்ந்து கொண்டு வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு தடவி சுருட்டி அவனுக்கு தந்து கொண்டிருந்தாள். சினிமாவில் பார்ப்பதொரு காட்சி போல தென்பட்ட அதை வேடிக்கை பார்த்தபடி காப்பியை வேகமாக பருகி முடித்து விட்டாள் அவள். என்ன பார்க்குற, காரும் பங்களாவும் இல்லாமல் களத்து மேட்டில் குடித்தனம் செய்தாலும் புருஷன் மனைவி 2 பேரும் எத்தனை ஆசையும் பாசமுமாக இருக்கிறார்கள் தானே. அவங்கள பார்த்துக்கிட்டு யோசிக்கிற. நரேந்திரன் சிரித்தான். திடுக்கிட்டு போனாள் கங்கா. எப்படி அவள் நினைப்பதை இவன் யூகித்தான்? அவள் வாழ்க்கைக்கு வேண்டியது அந்தஸ்து அல்ல, அன்பான கணவன் தானே. அந்த சாதாரண தம்பதியரை போல அவளும் அவனும் மனம் ஒன்றி வாழ முடியாதா என எண்ணிய போதே அந்த பக்கம் கண்களை பனிக்க செய்துவிட்டது. கண்ணீரை விழுங்கிக் கொண்டு உதட்டை கடித்து கொண்டாள். அவனை மௌனமாக பார்த்தாள். நாமும் இவர்களை விட மிகவும் அந்யோன்யமானவர்களாக வாழ ஆரம்பிக்க முடியும். ஆனால் உன் அப்பா நமது அன்பில் மண்ணை வாரி போட்டு விட்டிருக்கிறாரே, என்ன செய்ய என்றான். அவள் பதில் பேசவில்லை. காலியான டம்ளரையும் பிஸ்கட்டுகளையும் எடுத்து கூடைக்குள் வைத்து காரின் ஆசனத்தில் கீழ் வைத்தாள். மீதமிருந்த பிஸ்கட்டுகளை பொட்டலத்தில் சுருட்டி கூடையில் திணித்தாள். சிறுவன் எங்கிருந்தோ வந்தான். பரட்டை தலை, ஆட்டுக்குட்டியை மேய்த்தபடி கையில் ஒரு குச்சியோடு அந்த குச்சியை உடம்பில் அணைத்தவாறு அவர்களின் காருக்கு அருகே வந்து நின்றான். அந்த பிஸ்கட் பொட்டலத்தை பையன்கிட்டே கொடு. உன் அப்பாவை போல எல்லாத்தையும் தனக்கே என்று முடக்கி வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னான். முகம் சிவந்து போனாள் அவள். நெஞ்சு படவென்று துடித்து கொண்டது. இது உங்க சொத்து, உங்க உத்தரவின்றி எப்படி எடுத்து கொடுப்பேன்? பளிச்சென்று பதிலுக்கு கேட்க கோபத்தில் அவள் நாப் துடித்தது. ஊர் திரும்பும் வழியில் கணவனுடன் வம்பும் வழக்கும் ஏன்? பதில் பேசாது பொட்டலத்தை எடுத்து சிறுவன் கையில் கொடுத்துவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். மறுபடியும் அவர்களுக்கிடையே நீண்ட மௌனம். வெயில் தாழ்ந்து குளிமையாக வீசிய காற்று அவளது கூந்தலை புரட்டி கொண்டிருந்தது. காரின் ஓரத்தில் மழைக்கு ஒற்றிய குருவி போல அவள் ஒட்டி கொண்டிருந்தாள். பொன்மாலை பொழுது மெல்ல நகர அந்த வானம் செம்மையாகி மலைக்கு பின்னால் சூரியன் அமிழ லேசாக இருள் பரவத் தொடங்கியது. கொஞ்ச நேரத்தில் கருமையாகி விட்டது. அவர்களது கார் சாலையில் வீசிய விளக்கொளியையும் எதிரே பூதத்தின் கண்கள் போல பிரகாசமாக வெளிச்சத்தை வீசிக்கொண்டு வந்த வாகனங்கள் பரப்பிய ஒளியையும் தவிர
எங்கும் ஒரே இருளில் தனியாக தங்கள் வீட்டில் அப்பாவின் வருகையைக்காக காத்திருப்பது போன்றதொரு கலவரம் அவள் மனதை அடைத்து கொண்டிருந்தது. தலைக்கு மேல் இருந்த போக்குவரத்தை வழி காட்டும் கண்ணாடியின் ஓரத்தில் இருந்த கடிகாரம் சிவப்பு எண்களை ஓடவிட்டு துடித்து கொண்டிருந்தது. இரவு 8:50 என்று அவள் நேரத்தை தெரிந்து கொண்டபொழுது வண்டி நெடுஞ்சாலையில் நின்று நகரத்தின் எல்லையை சமீபத்துக்கு விட்டிருந்தது. இன்னும் 3/4 மணி நேரத்தில் வீட்டை அடைந்து விடுவோம் என்று எண்ணியவள் மீண்டும் திடுக்கிட்டு போனாள். அவளது கணவன் பங்களாவை அடைந்ததும் அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கவலையுடன் பலவும் எண்ணி கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். நேரத்தையே மறந்து போனாள். மெல்ல கண்களை திறந்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தவளுக்கு ஒரு அதிர்ச்சி. அவன் வண்டியை திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெருவிற்குள் ஓட்டிக் கொண்டிருந்தான். 5ஆம் எண் வீட்டு அருகே நிறுத்திவிட்டு, நீ இறங்கி போய் அழைப்பு மணியை ஒலிக்க விடு, நான் வருகிறேன் என்றான். ஐயோ, அது அவளோட வீடு இல்ல. சற்று முன் சுற்றுமுற்றும் திகைப்புடன் பார்த்து கொண்டு அவள் தங்களது வீட்டு வாயிலின் முன் வராந்தாவில் இருந்த கேட் அருகே நெருங்கினாள். அது சமயம் இரவு உணவை முடித்துக்கொண்டு முற்றத்திலே கைகளை கழுவிவிட்டு கூடத்தில் கிடந்த தமது சாய்வு நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார் ரத்னசாமி. மகள் இல்லாத வீடு அவருக்கு வெறுமையாக தெரிந்த போதிலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து விட்டிருந்தார். கல்யாணத்திற்கு வந்த காயம்பூ அங்கே தங்க வைத்து கொண்டது மிகவும் நல்லதாகிவிட்டது என்று எண்ணி தமக்குள் மகிழ்ந்தபடி வெற்றிலைப்பாக்கு பெட்டியை தமது காலடியிலிருந்து சிறு மேஜைக்கு நகர்த்தி கொண்டார். சுவற்றில் தொங்கிய காலண்டரை பார்த்து தேனிலவுக்கு போயிருந்த மணமக்கள் திரும்பி வர இன்னும் சில நாட்கள் இருந்தன. நரேந்திரன் மைசூரில் குறைந்தது 2 வாரங்களாக தங்கப் போவதாக சொல்லிவிட்டிருந்தான். 10 நாட்கள் இன்னும் ஆகவில்லையே. வாசனை பாக்கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு கும்பகோணம் வெற்றிலையை துண்டால் ஒவ்வொன்றாக துடைத்து தனது தொடை மீது அடுக்கி வைத்து கொண்டு வாசனை சுண்ணாம்பை தடவி நார் கிழித்து மடக்கி வாயில் அடைத்து கொண்ட பொழுது அவருக்கு ஏற்பட்ட குஷி ஐயோ! சமீப காலமாக அவர் தமது நோயின் காரணமாக வெற்றிலைப்பாக்கு போடுவதில்லை, நிறுத்திவிட்டிருந்தார். காஃபியை கண்ணால் கூட பார்ப்பதில்லை. மகளின் மேற்பார்வை இல்லாத காரணத்தினால் ரத்னசாமி பத்திய உணவையும் ஒதுக்கிவிட்டு தமக்கு பிடித்ததை சமைத்து கொடுக்க சொல்லி உண்டு மகிழ்ந்தார். வயிற்றை புரட்டி கொண்டிருந்த மாத்திரைகளை மறந்து நிம்மதியாக இருந்தார். நினைத்தபோது அரை கவுளி வெற்றிலையை வைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் அரைத்து தீர்த்தார். வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலித்தது. திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் ரத்னசாமி. இந்த வேலைக்கு யார் அவரை தேடிக் கொண்டு வந்திருக்கிறது? குதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலையை பளிச்சென்று முற்றத்தில் காரி துப்பிவிட்டு அவசரமாக டம்ளர் தண்ணீரில் வாயை கொப்பளித்து கொண்டார். அதற்குள் மறுபடியும் அழைப்பு மணி பலமாக ஒலித்தது. கைமடக்கில் நழுவிய துண்டை வாரி தோளில் போட்டுக்கொண்டு வாயிலுக்கு விரைந்தார். கதவை திறந்தவருக்கு மகிழ்ச்சியானதொரு அதிர்ச்சி. தேனிலவிலிருந்து திரும்பிய மகளும் மருமகனும் திரும்பி வந்து விட்டார்களே என்றதொரு வியப்பு. வாங்கோ மாப்பிள்ள, வாயெல்லாம் பல்லாக வரவேற்றார் ரத்னசாமி. பெரிய பெட்டி ஒன்றையும் சாமான்களையும் நிறைத்ததொரு பிரம்பு கூடையையும் சுமந்து கொண்டு அவரை தாண்டி உள்ளே நுழைந்த நரேந்திரன் கூடத்திலே அவைகளை வைத்தான். இதுகள் 2 மட்டும்தானே உன் சாமான்கள் என்று அதட்டும் குரலில் அவன் கேட்க கங்கா தலையை ஆட்டினாள். உங்க பொண்ணை பத்திரமா உங்ககிட்ட சேர்த்துட்டேன், நான் கிளம்பி கொண்டு கொள்கிறேன் என்றான் நரேந்திரன். நரேந்திரனின் அழுத்தமான பேச்சு அவருக்கு மெத்த குழப்பத்தை தந்தது. பயணத்திலே ரொம்ப அலுப்பு ஏற்பட்டிருக்கும். 2 நாள் என்ன 4 நாட்கள் கூட இங்கே தங்கி இருக்கட்டும். பிறகு ஒரு நாள் பார்த்து கங்காவை நீங்கள் அழைச்சிக்கிட்டு போகலாம். சிரிக்க முயன்றார் ரத்னசாமி. ஆனால் மகளின் சோக முகத்தை பார்த்ததுமே அவர் ஆடிப்போய்விட்டார். இங்கேயே தான் கங்கா இனி இருக்க போறா, என் வீட்டுக்கு நான் அழைச்சிக்கிட்டு போக போறதில்லை என்றான். ஐயோ, என்ன ட்விஸ்ட் இது! மாப்பிள்ளை, என்ன சொல்றீங்க? அலறிவிட்டார் ரத்னசாமி. கங்காவை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட்டேன், புரிஞ்சுதா? கோபத்துடன் கேட்ட நரேந்திரன் விற்றென்று வெளியேறி காரை வேகமாக செலுத்தி கொண்டு போய்விட்டான். என்னம்மா, என்ன நடந்தது? உங்களுக்குள் ஏதாவது தகராறா? ரத்னசாமி மகளிடம் கனிவான குரலில் கேட்டார்.
பணத்தையும் அவன் ஆடம்பரங்களையும் நம்பி பெண்ணை கொடுத்ததற்கு முகத்தில் கரியை பூசி விடுவானோ? கங்கா என்ன தவறு செய்தாள்? இத்தனை கோபத்துடன் வெளியேறி விட்டானே மாப்பிள்ளை. ஐயோ கடவுளே, பெரிய இடத்திலே பெண்ணை கொடுத்து விட்டோம் என்று இருமாத்து கொண்டதில் இப்படி ஒரு இடியா? கால் நழுவி கீழே விழுந்து விடுவது போல உடம்பு நடுங்க, உணர்வுகள் தோய்ந்து மூச்சு நின்றுவிடும் போல திணறிக்கொண்டு கதவை தாளிட்டு விட்டு கூடத்திற்குள் வந்து நாற்காலியில் தொப்பென்று விழுந்தார். காயம்பூவுக்கு கூடத்தில் நடந்த பேச்சுவார்த்தை அத்தனையும் நன்றாக கேட்டு விட்டிருந்தன. உண்மை சங்கதி என்னவென தெரிந்து கொள்ள அவள் தலை வெடித்தது. கிராமத்திலே ஊர்வம்பை உழக்கால் அளந்து வாழ்ந்து கொண்டிருப்பவள் அவள். பட்டணத்திற்கு வாழ்க்கை கட்டினது போல வீட்டிற்கு வந்திருந்தாள். அதற்கு மாறுதலாக அவர்கள் வீட்டிலே ஒரு குழப்பம். புதுமணம் புரிந்து கொண்ட தம்பதியருக்கிடையே மனதாங்கல் மிகவும் சுவையாக வம்பாயிற்றே. சமையலறையிலிருந்து துணியுடன் கூடத்திற்குள் வந்தாள் காயம்பூ. என்னம்மா நடந்தது? மாப்பிள்ளை ஏன் இப்படி கோபமா புறப்பட்டு போயிருக்காரு? அப்பா கேட்குறாருல, விவரமா சொல்லுமா, குழைந்தாள் கிழவி. அவள் எதிரில் எதுவும் பேச கங்காவுக்கு விருப்பம் இருக்கவில்லை. அவள் சுபாவத்தில் பானத்திற்கு அஞ்சியவள். தன் தந்தையை பற்றி கணவன் கொண்டுள்ள மட்டமான அபிப்பிராயத்தை அவள் எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? மேலும் வைரப்பிள்ளையாரை பற்றிய சங்கதியை மூன்றாம் மனிதர் முன்னிலையில் என்ன பேசுவாள்? ஒன்றுமில்லையப்பா, ரொம்ப நல்லாத்தான் நடந்து கொண்டார்கள். திடீரென்று நேத்திலிருந்து அவருக்கு நம்ம பேரில் கோபம். என்னத்துக்குன்னு ஒரு பொண்ணு கேட்க மாட்டியோ? காயம்பூ தூரத்து உறவை காரணமாக்கி, எனக்கு தெரியாது, ஏன்னு தெரியாதுப்பா, நான் தவறே செய்யல என்று அழுதபடி கங்கா தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு குலுங்கி அழுதாள். ஐயோ, என்ன ட்விஸ்ட் இது! இந்த கதை நல்லா இருக்கு. அடுத்த பாட்டு என்ன நடக்க போகுது? அவன் திரும்ப கங்காவை கூப்பிட்டுப்பானா, இல்லை இவங்க அப்பா போயிட்டு வைரப்பிள்ளாரை கொடுத்து என் பொண்ணை வச்சுக்கோ, நான் தான் வச்சிருந்தேன்னு சொல்லுவாரா? இல்லாட்டி பூரணிக்கும் இவனுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்து அதனால இவன் கங்காவை வேணான்னு சொல்லிட்டானா? இது எல்லா ட்விஸ்ட்டுமே அடுத்த பாட்டில் தெரியும். கண்டிப்பாக அடுத்த பாட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற அந்த பகுதி உங்களை சேரும். எனக்குமே ரொம்ப ஆவலாக இருக்குது, என்ன நடக்கும் இவங்க லைஃப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கு வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.